மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் தற்போது நிறைவு பெற்றது. மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குகள் பதிவு செய்ய ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் தற்போது நிறைவு பெற்றது. 93 தொகுதிகளில் இன்றைய தினம் மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றது. காந்தி நகரில் அமித்ஷா, விதிஷா தொகுதியில் சிவராஜ் சிங் சவுகான், குணா தொகுதியில் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். ஹவேரி தொகுதியில் பசவராஜ் பொம்மை, துப்ரி தொகுதியில் பத்ருதீன் அஜ்மல் ஆகியோர் போட்டியிட்டனர். இந்நிலையில் 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றது. 93 தொகுதிகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றது. 6 மணிக்குள்ளாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 93 தொகுதிகளில் 1351 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். நிச்சயமாக இன்னைக்கு நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது காலை முதலாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த கர்நாடக மாநிலத்திலும் 14 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ச்சியாக 6 மணி வரைக்கும் நடைபெற்று தற்பொழுது முடிவடைந்திருக்கின்றது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் ஏற்கனவே 14 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் தேர்தல் முடிவடைந்த நிலையில் இன்று 14 தொகுதிகளுக்கு குறிப்பாக வட கர்நாடகா மற்றும் மத்திய கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் என்பது நடைபெற்றது. இதில் காலை 6 மணி முதலாகவே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஒரு 9.45%, 11 மணிக்கு 24.48%, 1 மணிக்கு 41.59% என படிப்படியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் 5 மணி நிலவரப்படி 66.05% அளவிற்கான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றன. சரியாக 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்ததற்கு பிறகாக வாக்குப்பதிவு மையத்தினுடைய பிரதான வாயில்கள் இழுத்து பூட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்பாகவே வந்தவர்கள் மட்டுமே வாக்களிப்பதற்காக அந்த வாக்குப்பதிவு மையத்திற்குள்ளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 14 தொகுதிகளிலும் மொத்தமாக ஒரு 227 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இதில் குறிப்பாக சில நட்சத்திர தொகுதிகளிலும் முக்கியமான வேட்பாளர்களும் போட்டியிருக்கிறார்கள். அதில் பெல்காமில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர், அதே போன்று குல்பர்கா தொகுதியில் காங்கிரசினுடைய தலைவர் கார்கேனுடைய மருமகன் ராதாகிருஷ்ண தொட்டாமணி, ஹாவேரி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, தார்வாட் தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அதே போன்று ஷிமோகாவை பொறுத்த வரைக்கும் எடியூரப்பாவினுடைய மகன் ராகவேந்திரா, சிவராஜ்குமார் நடிகனுடைய மனைவி கீதா சிவராஜ்குமார் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சிவமோகா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சர் KS ஈஸ்வரப்பாவும் கூட சுயேட்சையாக போட்டியிட்டிருந்தார். இது போன்ற ஒரு முக்கிய வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 14 தொகுதிகளிலும் 227 வேட்பாளர்கள் களத்தில் இருந்ததை நம்மால் காண முடிந்தது. இந்த தொகுதிகளுக்கான 14 தொகுதிகளுக்குமான இந்த தேர்தல் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது சரியாக 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கின்றது. தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.